எங்களை இணைச்சது வந்து ராஜா சார் தான். ரொம்ப பெருமையா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குடும்பமா அதை நீங்க எப்படி கையாண்டீங்க அந்த ப்ராசஸ்ல இருந்து? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னோட கேள்வி இதுல என்ன அப்படின்னு, ஹலோ லிடியன் அந்த மாதிரி தர்ஷினி, என் பேர் இலக்கியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்கள் 2 பேரையும் நேரில் பார்த்தது, ப்ளஸ் உங்கள் குடும்பமாக உங்களை இன்றைக்கி பார்த்தது வந்து நிஜமாலே ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபேன் கேர்லிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு இது லிட்ரலாகவே. ஏன்னா நானும் என் ஹஸ்பண்ட் ஹரீஷுமே, ஹரீஷ் வந்து மியூசிக் முறையாக கற்றுக்கிட்ட ஆள். எனக்கு மியூசிக் பற்றி எதுவுமே தெரியாது. எங்களை இணைச்சது வந்து ராஜா சார் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மியூசிக் பார்த்துட்டு உங்களோட இந்த பயணத்தை வந்து ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துட்டே வரோம், உங்களை ஃபாலோ பண்ணுறோம், உங்களோட இதெல்லாமே தெரியும். இந்த குரலிசை காவியம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கும் போதும் சரி, இப்போ நீங்கள் சிம்பனி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும் போதும் நிஜமாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட் எங்கள் சார்பாக. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னோட கேள்வி இதில் என்ன அப்படிங்கும்போது, உங்களோட ஜேர்னி நாங்கள் இத்தனை நாளாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வருஷக்கணக்காக ஆஸ் அ ஃபேமிலி இந்த குரலிசை காவியத்தில் உங்களோட உழைப்பு பயங்கரமாக கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே, நீங்கள் 2 பேரும் ப்ளஸ் அப்பா அம்மா எல்லாருமே பயங்கரமான உழைப்பு இதில் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 16 hours அந்த மாதிரிலாம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதிலேயே மூழ்கி இருக்கிற சமயத்தில் குடும்பமாகவே இதில் இணைஞ்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் சில டவுன் டேஸ் வரும் இல்லையா? ஒரு மென்டலியும் சரி இல்லை ஃபிசிக்கலி சம்திங் ஏதாவது ஒரு டவுன் டேஸ் வரும்போது ஒரு குடும்பமாக அதை நீங்கள் எப்படி கையாண்டீங்க, அந்த ப்ராசஸ்லேருந்து எப்படி இது பண்ணீங்க அப்படின்றது வந்து, ஏன்னா ஹாப்பி டேஸ் இஸ் ஓகே, நீங்கள் எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். பட் டவுன் டேஸ் வரும்போது அதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்றேன். இதுக்கு வள்ளுவர் வந்து 621 குறள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அக்தொப்பதில், துன்பம் வரும்போது சிரித்து விடு, அந்த துன்பத்தை வெல்ல அதை விட சிறந்தது இல்லை. இந்த மாதிரி